ஓம் சாய்ராம். ரொம்ப நாட்களாக திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது. பெண்கள் வரக்கூடிய ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்தாலே போதுங்க, உங்களுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஒருவேளை இந்த மாதம் முதல் ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு உங்களால் செய்ய முடியலாம் பரவாயில்ல, அடுத்து வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும், உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மணமகனை சீக்கிரமாகவே பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அதி அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாதம், அதுவும் உங்களுடைய குலதெய்வத்திற்கு ரொம்பவே உகந்த மாதம். இன்னைக்கு இருக்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மாப்பிள்ளை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ நாளாக நமக்கு மாப்பிள்ளை கிடைக்கலையே அப்படின்ட்டு அவங்களோட பெற்றோர்களும் சரி அந்த மணமகளும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்குவதற்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த பரிகாரத்தை செஞ்சு கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா உங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு கணவர் உங்களுக்கு அமைவார். அந்த அளவுக்கு அதி அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம் தாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலாம். சரிங்களா? இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அதிகாலையிலேயே நீங்க எழுந்துச்சுனுங்க. சரிங்களா? 6 மணிக்கு முன்னாடியே எழுந்துச்சு குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க. உங்க வீட்டோட வாசல்லாம் தெளிச்சு கூட்டி கோலம் போட்டுட்டு உங்களுடைய பூஜை அறையை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து உங்களால் முடிந்தால் கொஞ்சம் அந்த வேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா வேப்பிலை தான் ரொம்ப ஃபேமஸ். அந்த வேப்பிலையால் ஒரு மாலையை கட்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்திற்கு ஒரு மாலையை போடுங்க. உங்களால் முடிந்தால் வேப்பிலை கிடைச்சதுன்னா நீங்கள் அந்த இது பண்ணலாம். நீங்கள் பறித்து வச்சுட்டு நீங்கள் அதை ஒரு மாலையாக கட்டி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்திற்கு மாலையாக போட்டுவிட்டு உங்கள் வீட்டில் எப்பவும் போல் விளக்கேற்றுவீங்களா அதே மாதிரி விளக்கேற்றி வச்சுங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் மற்றும் வடை இந்த நைவேத்தியத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். சரிங்களா? இந்த நைவேத்தியம் செஞ்சுட்டு நீங்கள் எப்போ போல சாமி கும்பிட்டுருங்க. அதுக்கடுத்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 அல்லது 5 சுமங்கலி பெண்களை உங்கள் வீட்டிற்கு கூப்பிடுங்கள். சரிங்களா? வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்தாலே போதுங்க. அப்படி வரக்கூடிய உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் மற்றும் குங்குமத்தை கொடுத்து நீங்கள் வரவேற்க வேண்டும். வந்த பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்பாளை அவங்களையும் கும்பிட சொல்லுங்க, சாமி கும்பிட சொல்லுங்க. அவங்க சாமி கும்பிட்ட அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சர்க்கரை பொங்கலையும் வடையும் அவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்போ செய்ய வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பானகத்தை ரெடி பண்ணணுங்க. சரிங்களா? ஏன்னா அம்மனுக்கு உரிய பிரசாதம் பானகம் எப்படி செய்யணும் யூடியூப்ல போட்டாலே போதும், நிறைய வீடியோஸ் வரும். சரிங்களா? அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த பானகத்தை செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அம்பாளை குளிர வைக்கக்கூடிய தன்மை இந்த பானகத்திற்கு தான் உண்டு. சரிங்களா? ஸோ ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்த பிரசாதத்தோடு இந்த பானகத்தையும் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பானக பிரசாதத்தை உங்கள் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டிய பெண்கள் அவங்க கையால் கொடுக்க வேண்டும். சரிங்களா? ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு பானகம் கொடுத்தா கூட சரி. சரிங்களா? ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பானகத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வரவங்களுக்கு ஒரு வாய் குடித்தா கூட போதும். உங்கள் கையால் அந்த பானகத்தை நீங்கள் பிரசாதமாக கொடுங்கள். அவங்க ஒரு வாய் குடித்தாலும் அந்த அம்மனுடைய மனம் குளிரும் அப்படிங்கிறது ஐதீகம். நீங்கள் 10 சுமங்கலி பெண்களுக்கு பானகம் கொடுத்தாலும் தவறு கிடையாது. ஆனால் ஒரு சொட்டு பானகத்தை கூட நீங்கள் வீணாக ஊற்றக்கூடாது. சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுங்க. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு 3 அல்லது 5 இந்த ஒத்தப்படையில் சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு உங்களோட வீட்டில் அந்த அம்பாளை அவங்கள வணங்க வச்சு அவங்களுக்கு சர்க்கரை பொங்கல் வடை மற்றும் பானகத்தை பிரசாதமாக கொடுக்கும்போது அந்த அம்பாளுடைய மனம் குளிர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுங்க. அது என்ன தடை இருந்தாலும் சரி, அந்த தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு உங்கள் மனம் கவர்ந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமைவாருங்க. சரிங்களா? இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்து பாருங்கள். ஒருவேளை திருமணமான பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு மாங்கல்ய வகையம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த வீடியோ இது வரைக்கும் கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய உங்கள் சொந்தக்காரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வரக்கூடிய முதல் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று செஞ்சால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல, அடுத்து வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை என்று இந்த பரிகாரத்தை செய்து முழு பலனையும் அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.